செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் திமுகவினர் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்து வருகின்றனர். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அளிக்கும் நிதி பகிர்வை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் திமுக சார்பில் அல்வா கொடுத்து வருகின்றனர். காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அல்வா கொடுத்து மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்த நிதி பங்கீடு இதுதான் என பொதுமக்களிடம் கூறி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முதனை ஊராட்சியில் முதனை விருத்தகிரிக்குப்பம், எடக்குப்பம், விரட்டிக்குப்பம் ஆகிய கிராமங்கள் உள்ளது. இந்த நிலையில் விருத்தகிரிக்குப்பம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்துக்கு போதிய அடிப்படை வசதி செய்து தராததால் விருத்தகிரிக்குப்பம் கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை முதனை ஊராட்சியில் இருந்து பிரித்து தனி ஊராட்சியாக பிரித்து தரக்கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கிராம சபை கூட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை பிரித்து தராததால் அப்பகுதி மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர்கள் வைத்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா ஏப்ரல் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி வரை 18 நாட்கள் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. விழாவுக்கான பந்தல்கால் நடும் விழா கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதையொட்டி பால், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பந்தல்கால் நடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை கீழர் பேருந்து நிலையம் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதிய நூலகம் கட்டிடம் மற்றும் தேரடி தெருவில் 8.10 லட்சம் மதிப்பில் புதிய நியாய விலைக்கடை கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கடையநல்லூர் எம்எல்ஏவும் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான சே. கிருஷ்ணமுரளி தலைமை வகித்து திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் வி. மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் பொய்கை சோ. மாரியப்பன், ஒன்றிய செயலாளர்கள் செல்லப்பன், ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே உள்ள செண்பகச்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜையின் நிறைவில் புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து பின்னர் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில் வஞ்சிக்கப்படுவதாகவும், வெள்ள நிவாரணத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு இதுவரை நிதி வழங்கவில்லை என கூறியும் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் திமுகவினர் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அல்வா கொடுத்து மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்த நிதி பங்கீடு இதுதான் என கூறியதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய எருதுவிடும் விழா பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டது. ஓசூர், பாகலூர், சூளகிரி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்றிருந்தன. மேலும் காளைகளை அடக்க குவிந்திருந்த கட்டுக்கடங்காத காளையர்கள் மத்தியில் கொம்புகளில் தடுக்கைகளை கட்டிக்கொண்டு மென்னிடகத்தில் காளைகள் சீறி பாய்ந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாடுகளுக்கு போட்டியாக இளைஞர்களும் நேருக்கு நேர் மோதி களம் கண்டனர். இதில் மாடுகள் முட்டியதில் கை கால் முறிவு ஏற்பட்டும் காயங்களுடன் 20க்கும் மேற்பட்டோர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரியில் வாக்களிப்பது கடமை, அதுவே என் உரிமை என்ற தலைப்பில் வாக்காளர் விழிப்புணர்வு வண்ணக்கோல போட்டி தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள், குறிப்பாக முதல் முறையாக வாக்களிக்க இருக்கும் இளைய தலைமுறையை சேர்ந்த மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விதவிதமான வண்ணங்களில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய வண்ணக்கோலங்களை போட்டி போட்டுக்கொண்டு வரைந்து தங்களது திறமையை வெளிக்காட்டினர். அதைத் தொடர்ந்து போட்டியில் கோலங்களை வரைந்த மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 1000 ரூபாய் மதிப்பிலான வண்ணப் புடவைகள் பரிசாக வழங்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு புனரமைப்பு பணியும் நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை தொடங்கி இன்று காலை மகா பூர்ணகதி பூஜையும் கடம் புறப்பாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு வீரஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு களித்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கூட்ட நெரிசல் மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பன்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத அரசு உதவி பெறும் பள்ளிகளின் உரிமை மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜா தேசிங்கு தலைமை தாங்கினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உயர்கல்வி இடஒதுக்கீடு மற்றும் கட்டணமில்லா ஆங்கில வழி கல்வி உட்பட அனைத்து நலத்திட்டங்களையும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு வழங்க வேண்டும், அரசு நிதியுதவி பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.